Good morning students. Welcome to Rekha Max Academy. நம்ம இப்போ வந்து சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு லிங்க்கில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 5th சம்லேருந்து பார்க்குறோம். given செக்ஷன் இது secant theta equal to 13/12 calculate all other trigonometry ratios. இதுதான் வந்து 5th சம். secant theta அப்படிங்கிறது என்னென்னா 13/12 அவங்க கிவன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து சீக்கண்ட் தீட்டாங்கிறது என்ன, ஹைபாதெனிஸ் பை அட்ஜசன்ட் சைடு. இந்த ரேஷியோஸ்லாம் ஏற்கனவே மெமரியில் இருக்கணும்னா அது இருந்தால் நம்ம ஈஸியாக சம்ஸ் போட முடியும். ஹைபாதெனிஸ் வந்து இது ஏசி அண்ட் அட்ஜசன்ட் சைடு இது. அப்போ நம்ம என்ன இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பிசி அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இது ரெண்டு வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ. அப்போ என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், யூஸிங் பிதகாரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் சைட்ஸை வந்து வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் இதை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 மைனஸ் 144. இதை சப்ராக்ட் பண்ணால் we get 25. BC means square root of 25. That means 5 square. BC equal to 5. ஓகேவா? இப்போ பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, கால்குலேட் ஆல் அதர் ரேஷியோஸ். என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது சீக்கண்டு. சீக்கண்ட் தவிர மற்ற 5 ரேஷியோஸ் என்னென்ன, சைன், காஸ், டேன், கொசிகன், காட். அது 5ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை ஹைபாத்தனிஸ் 5/13. cos theta equal to adjacent side by hypotenuse. adjacent side என்ன டயக்ராமில் பார்த்துக்கோங்க. adjacent side தீட்டானா இது ஏயோட இதுதான், இந்த இடம் தான் தீட்டா மென்ஷன் பண்ணிக்க, அதனால இதுதான் நம்ம adjacent side எடுத்துக்கிறோம். ஸோ adjacent side by hypotenuse 12/13. ஓகே, நெக்ஸ்ட் tan theta opposite by adjacent side. தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, 5/12. ஓகேவா? நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா ஹைபாத்தனிஸ் பை ஆப்போசிட் சைடு. கொசிகன் தீட்டாங்கிறது சைன் தீட்டாவோட அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் தான். ஸோ 13/5. காட் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடு. தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, அட்ஜசன்ட் சைடு என்ன, ஆப்போசிட் சைடு என்ன, அதை மென்ஷன் பண்ணணும். இது இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே இது இன்னொரு அனதர் மெத்தட் இது பாருங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதை பிக்கப் பண்ணுங்க. காஸ் தீட்டா ஈக்குவல்ட்டுங்கிறது 1/secant, ஏன்னா ரெசிப்ரோக்கல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 1/secant தீட்டாவோட வேல்யூ என்ன, 13/12. அதை போட்டிங்கன்னா ரெசிப்ரோக்கல் அப்படியே வந்து என்ன ஆகும், நமக்கு ரிவர்ஸில் மாறிடும், 12/13. அதே மாதிரி கொசிகன் தீட்டாங்கிறது என்ன, 1/sin theta. ஏசி வந்து எஸ் வரும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா. ஓ 1/sin theta. ஸோ 1/5/13. ஓகே, 13/5. ஓ காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan theta. tan theta நமக்கு 5/12 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதை போட்டிங்கன்னா 12/15. ஓகே, இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது பார்த்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் சம். If A and angle A, angle B are acute angles such that cos A equal to cos B, then show that angle A equal to angle B. Given that, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, let A, B are acute angle. cos A equal to cos B. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது given. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், we prove that angle A equal to angle B. ஓகே, இப்போ நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பாருங்கள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி. அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. 90 டிகிரியோட லெஸ்ஸாக இருக்கிறது தான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸோட டோட்டல் என்ன, 180 டிகிரி. ஓகேவா, 180 டிகிரி. 180 டிகிரி மீன்ஸ் ஆங்கிள் பிளஸ் சி. ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மீன்ஸ் இட்ஸ் 90 டிகிரி. ஸோ சி வந்து 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரினா 180 மைனஸ் 90. ஓகே, 90 டிகிரி. அதுலேருந்து என்னன்னா ஈச் வந்து 45 டிகிரி அப்படிங்களா. ஏன் 45 டிகிரின்னு சொல்கிறேன்னா, ஆங்கிள் ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். மீன்ஸ் 45 ஈக்குவல் டு 90. ஓகேவா, அதுதான் இருக்கணும். இது கெஸ்ஸு. ஆனால் நம்ம வந்து இதை தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும். எப்படி, காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி. நமக்கு இது என்ன தெரியும், காஸ் ஏனா அட்ஜசன்ட் பை ஹைபாத்தனிஸ். ஸோ காஸ் பி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாத்தனிஸ். ஓகே, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் சைடு என்ன, இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆங்கிளுக்கு எடுத்துக்கணும். ஏ ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு என்ன, ஏசி. அதோட ஹைபாத்தனிஸ் என்ன, ஏபி. அப்போ ஏசி பை ஏபி, ஏசி பை ஏபி. காஸ் பி,
காஸ் பி எடுத்துக்கணும். பி ஆங்கிள் இந்த இருக்கணும், இந்த ஆங்கிள் எடுக்கணும். இந்த ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடு என்ன? பிசி பை ஹைபாத்தனிஸ் ஏபி. ஓகேவா? அப்ப ஏசி பை ஏபி ஈக்குவல் டு பிசி பை பி. டயக்ராமை பார்த்துக்குங்க. டயக்ராம்ல இருந்து தான் இது எழுதணும். ஸோ நீங்க இது ரெண்டும் கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து பாருங்க, ஏசி பை ஏபி ஈக்குவல் டு பிசி பை ஏபி. இதை நம்ம கிராஸ் பண்ணால் ஏசி ஈக்குவல் டு பிசி பை ஏபி இன்ட்டு ஏபி. இந்த பக்கம் உள்ளது டிவிஷனில் தான் அந்த பக்கம் போய் கிராஸ் ஆகும். அதுதான் நான் இங்கே கிராஸாக பண்ணியிருக்கேன். என்ன மிஸ் இங்கே பண்ணிட்டீங்கன்னு கேட்காதீங்க. ஓகேவா? இது இப்படி பண்ணால் இது ஆகிடும். அதனால நம்ம ஈக்குவலாக இருக்கும்போது பண்ணிக்கலாம். ஓகே, ஏசி ஈக்குவல் டு பிசி. நம்ம என்ன ஒரு ஆல்ரெடி நீ ட்ரையாங்கிள்ஸில் படிச்சிருப்பீங்க. ஆங்கிள்ஸ் ஆப்போசிட்ஸ் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஆங்கிள். அதாவது ஈக்குவல் சைட்ஸோடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தியரம் படிச்சிருக்கோம். அந்த தியரம் படி ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஸோ நம்ம இதுக்கு சம்ஸில் உள்ளதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ வி கெட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதணும். ஓகே, இது வந்து கண்டிப்பாக எழுதணும். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அது அப்போ தான் வந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால இந்த சென்டென்ஸ் வந்து எழுதணும் கண்டிப்பாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், 7th sum. If cot theta equal to 7 by 8, evaluate 1 plus sin theta 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta. இன்னொன்று cot square theta. இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 1 plus sin theta 1 minus sin theta 1 plus cos theta. இது ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிறோம். cot theta கொடுத்துருக்காங்க. cot theta வந்து 7 by 8. 7 by cot theta என்ன? adjacent by opposite sides. ஓகேவா? இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாமா? ட்ரா பண்ணியாச்சு. அதில் வந்து தீட்டா, நான் வந்து ஏ எடுத்து வந்து தீட்டான்னு கொடுத்துருக்கேன். இந்த ஆங்கிளை இதோடைய அட்ஜசன்ட் சைடு இது 7, அதோடைய ஆப்போசிட் சைடு இது. அப்போ இந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைபோதெனிஸ். ஓகேவா? ஸோ யூசிங் பித்தகாரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, அப்போ ஏபி ஸ்கொயர் வாட்? 7. ஓகே, நெக்ஸ்ட் பிசி ஸ்கொயர் பண்ண 8. ஓகே, 8 ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. 49 பிளஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 ஈக்குவல் டு 113 கிடைக்கும். ஏசி ஈக்குவல் டு 113. 130க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அந்த வேல்யூ நம்ம அப்படியே ஸ்கொயர் ரூட்டில் மென்ஷன் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது ஏசி கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம சம்ஸில் உள்ளதில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன நமக்கு வேணும்? சைன் தீட்டா வேல்யூ வேணும், காஸ் தீட்டா வேல்யூ வேணும். இது ரெண்டு இருந்தால் நம்ம சம்மை வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்போனா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் செட் பை hypotenuse. Okay, 8 by root 13, 113. Okay, next cos theta equal to adjacent side by hypotenuse. Okay, 7 by 113. Okay, இது எழுதியாச்சு. எழுதினாலும் இந்த சம்ஸ் எடுத்து எழுதிக்கங்க. 1 plus sin theta 1 minus sin theta divided by 1 plus cos theta 1 minus cos theta. Okay, இது என்ன? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? a plus b a minus b அப்படி இருக்கா? அப்ப நம்ம என்ன ஃபார்முலா இதுக்கு போடலாம்? a plus b a minus b equal to என்ன? a square minus b square. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலாவை. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a1 minus sin square theta. மிஸ் sin theta whole square தானே மிஸ் வரும்? ஆமாம், sin theta whole square தான் வரும். அதான் நம்ம வந்து அதை இப்படி எழுதிக்கலாம். இதுவும் நம்ம ரூல்ஸில் படிச்சிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரி டிஸ்டன்ஸ் ரூல்ஸ் ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. sin theta whole square sin square thetaன்னு எழுதலாம். ஓகேவா? அது மாதிரி எழுதிட்டேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 minus cos square theta. சரி, ஓகே, இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 minus sin thetaவோட வேல்யூ என்ன? ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோம். 8 by root 13. We substitute 8 by root 13. Okay, 1 minus அடுத்தது என்ன? cos thetaவோட வேல்யூ என்ன? 7 by root 13. So we substitute 7 by root 13 whole square. Okay, 1 minus 8 square root square பண்ணா என்ன? 64. root 13 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? root 13 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 113 ஹோல் பவர் 1/2ன்னு அர்த்தம். 30 ஸ்கொயர் ரூட்னா இன்ட்டு 2. இந்த 2 கேன்சல் ஆகி 113 இதான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? அப்போ 113 கிடைக்கும். ஓகேவா? 1 minus 49 by root 13. ஓகே, அடுத்தது 113 minus 64 we got 1 by 113. ஸோ டிவைட் பை 113 minus 49. இது 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்குல்ல, அது சாரி
113. இப்போ 113 வந்து கேன்சல் ஆயிடுது. we get 49/64. இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. உங்களோட எந்த ரஃப் ஒர்க்கானாலும் நீங்க என்ன பண்ணுங்க, பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அதில் உங்கள் ரஃப் ஒர்க்கை கால்குலேஷன் எல்லாத்தையும் பண்ணுங்க. சம்ஸோட மிக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுதான் நீட்டான ப்ரொசீஜர்ஸ். எந்த எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா கூட, போர்டு எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, சைடில் லைன் போட்டுட்டு உங்கள் ரஃப் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க. ஃபார்முலாஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் அதெல்லாமே நீங்கள் அந்த ஒர்க்கில் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து செகண்ட் ஒன் காட் ஸ்கொயர் தீட்டா. காட் ஸ்கொயர் தீட்டா மீன்ஸ் ஏற்கனவே சம்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்காங்களே, காட் தீட்டா என்ன 7/18. ஓகே, காட் ஸ்கொயர் தீட்டாங்கிறது நத்திங் பட் காட் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இல்லையா? ஓகே, 7/8 = 49/64. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.